ஹாய் ப்ரோ, நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லா ஃபீல்ட்லேயும் எக்ஸ்பர்டைஸ் கெயின் பண்ணீங்க? நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதுவும் எதனால் அப்படின்னா, எனக்கு ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் 2017-18லாம் ஒரு பீக் இருந்த டைம். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரனால அந்த காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லை. ஒரு மினிமமானாச்சும் ஒரு 10 லேக்ஸ்னாச்சும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த 10 லேக் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், அதுக்கு முக்கியமாக மார்க்கெட்டிங் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மெயினாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ வி ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம ஏன் அந்த ஸ்கில்லை கற்றுக்கக்கூடாது? ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடாது? கண்டிப்பாக உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் கிடையாது. ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைனில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அது வரைக்கும் இதை கரியராக எடுத்து நம்ம போகக்கூடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு கம்பெனியில் எஸ்இஓ அனலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொசிஷன் தான் கிடச்சிச்சு. ஓகே, எஸ்இஓ கற்றுக்கிட்டு ஓகே இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு ஓகே மெட்டா ஆட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு கூகுள் ஆட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ என்னோடய செகண்ட் கம்பெனி வந்துட்டு ஓகே எஸ்இஓ நல்லா கற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட் கம்பெனியில். என்னோட செகண்ட் கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கான நிறையா கம்பெனிஸ் இறங்கினேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலமாக அவங்களோட கம்பெனியில் ஓப்பனிங் இருந்துச்சு. மெட்டாவுக்கும் கூகுள் ஆட்ஸ்க்கும் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கம்பெனி இன்டர்வியூ போய்ட்டு அப்ரோச் பண்ணேன். பேசிக்கான சில விஷயங்கள் கூகுளை பார்த்து கற்றுக்கிட்டு உள்ளே போனேன். ஸோ அகெயின் அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு பேசிக்கான ஐடியாஸ் தான் இருக்குது மெட்டா ஆட்ஸில், எஸ்இஓ வைஸ் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, பட் இந்த பேசிக்கான ஐடியாவுக்கு நாங்கள் உங்களை ஃப்ரெஷர் மாதிரி தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வி ஆர் கிவிங் யூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் அந்த கம்பெனியில் என்னை செலக்ட் பண்ணாங்க. அந்த செலக்ட் பண்ண அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். நான் ஆல்ரெடி ஒரு 15K சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். அந்த 2 மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியடுக்கு அகெயின் எனக்கு 8K சம்திங் தான் பே பண்ணாங்க. ஓகே, சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த 2 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணேன். அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் ஆஃப் பீரியடில் எனக்கு சேலரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி ஸ்கில் கற்றுக்கணும். என்னோட அந்த 5 இயர்ஸ் 5th இயரில் கண்டிப்பாக என்னோடய காமர்ஸ்க்கான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒரு கோலுக்காக ஓடிட்டு இருந்தது தான். அந்த கோலுக்காக ஓடிட்டு இருக்கும்போது எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், இந்த ஆட்டோமேஷன், அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன என்னோட காமர்ஸ் பிஸ்னஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் தேடி கற்றுக்கிட்டேன். முக்கியமாக வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக லேர்னிங். எனக்கு சேலரி செகண்ட் பார்ட், ஃபஸ்ட்டு பார்ட் ஸ்கில் கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்னுமே கற்றுக்கிட்டு தானே இருக்கேன். ஓகே, இப்போ ரொம்ப ஃபுல் டைமாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நான் இறங்கிட்டேன். ஸோ ஸ்டில் ஐ எம் ப்ராக்டிஸிங் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் கற்றுக்க தான் உங்களுக்கு நிறையா ஏர்னுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும்னு போனீங்கன்னா நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. நிறையா கற்றுக்கணும்னு போங்க, நிறையா சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதுதான் ப்ரோ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர். தேங்க்யூ.